தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு தான் கண்டிப்பா நான் நல்ல விஷயத்த சொல்லி ஆகணும். ஏன்னா உங்க குரு ராசியிலே குரு இருந்து ஜென்ம குருவா இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ஜென்ம குரு வனவாசம்னு சொன்னாங்க. அதுபடி தான் கஷ்டப்பட்டீங்க. ஊர் ஊரா போனீங்க. வேலை கிடைக்காம திண்டாடினீங்க. பண தேவைக்கு ரொம்ப ரொம்ப அலைஞ்சீங்க. அங்க கேட்கலாம், இங்க கேட்கலாமா, எல்லா இடத்துலயுமே பார்த்தோமே, கேட்டுமே, கிடைக்கலையே, இப்படிதான் கஷ்டப்பட்டு வந்தீங்க. அதெல்லாமே விலக போகுது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே உச்சம் பெற்ற குரு வந்து அமர்க்க போகிறார். இது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம், இந்த 3 இடத்தையும் பார்வையிடுகிறார். அப்ப இதனால என்னென்ன பலன்கள் தான் இப்ப சொல்ல போறேன். நீங்க கவனமா கேட்டுக்கணும். ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தீங்கல்ல, இப்போ என்னென்ன பலன் கிடைக்க போகுதுன்றது நீங்க கவனமா கேட்டதுன்னா அதை நீங்க ஃபாலோ பண்ணி அதை பயன்படுத்திக்க முடியும். அதற்காகத்தான் நான் அப்படி சொன்னேன். பொதுவாக மிதன ராசிக்காரர்கள் 2 குணங்கள் உள்ளவர்கள், அலைவாய் மனதை உடையவர்கள், குழப்பவாதிகள் என்று சொல்லுவார்கள். இவர் குழப்பி மற்றவனை குழப்பிடுவார். இருந்தாலும் பிளான் போடுறதுல, திட்டமிடுறதுல இவங்களுக்கு நிகர் இவங்க தான். கரெக்டா பிளான் பண்ணி கரெக்டா செய்வாங்க. மதியாதவர்கள் மிதியாமை கோடி பெறும். அது இவங்களுக்கு தான் முகந்து. ஒருத்தர் மதிக்கலாம் போக மாட்டாங்க அவங்ககிட்ட. அது எவ்வளவு பேர் ஆகும். இவங்களை மதிச்சா மதிப்பாங்க, இல்லைன்னா இல்லை, அப்படிதான். அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னாக்கா, இந்த 2ஆம் இடத்துல வந்து குரு அமர்ந்த உடனே, உச்சம் பெற்ற வீட்டுல அமர்ந்த உடனே கண்டிப்பாக குடும்பத்தை அமைத்து கொடுப்பார். அது ஆனந்தம் பெண்ணாகும். வர வேண்டிய வருமானங்களை கொடுப்பார். அவர் தனகாரகன். குரு பகவான் வந்து தனகாரகன் தான் சொல்லப்படுகிறார். அதனால பணம் வராத விஷயத்துக்கு வைத்து கொடுப்பார். பண தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பார். இதெல்லாம் வரைக்கும் நிறைய பெண்டிங் இருக்கும். உங்களுக்கு தர வேண்டியவங்கள தராம இருப்பாங்க. வேணும்ன்ற வைத்துக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட வந்தா கொடுக்க போறாங்க. அப்படிதான் இருக்கும். அதெல்லாமே இப்போ வந்துடும். பண தேவைகள் பூர்த்தி ஆகும். இது மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடல்நிலை நல்ல நிலைமைக்கு வரும். கல்வியிலே மேம்பாடு இருக்கும். ஒரு படிப்பீங்க, ஒரு கோர்ஸ் படிப்பீங்க. அது கண்டிப்பா ஒரு அடிஷனல் ஒரு வேலையில இருக்கலாம். அது ஒரு அடிஷனல் கோர்ஸ் படிச்சா அது மூலியமா இன்க்ரிமெண்ட் கிடைக்கும்னு நினைச்சா அந்த கோர்ஸ் எடுத்து படிப்பீங்க. இந்த மாதிரி கல்வியில வரக்கூடிய தேவைகளையும் பூர்த்தி செஞ்சுக்கிங்க. இதெல்லாமே நடக்க போகுது. அடுத்ததாக கடன் பிரச்சனை கண்டிப்பா தீர்ந்துடும். லோன் வாங்கியிருப்பீங்க, இஎம்ஐ கட்டின்னு இருப்பீங்க. அதுல பாதியா குறைக்கிறதுக்கு கூட அந்த வாய்ப்புகள் வரும். ஒரு தொகை வரலாம். ஒரு சொத்தை விற்றோ அல்லது ஏதோ ஒரு வகையிலே ஒரு தொகை வந்தால் அதை கொடுத்து இஎம்ஐ குறைச்சிருவீங்க. கடனும் குறைச்சிரும். வட்டி கடன் வாங்கியிருப்பீங்க, அதுவும் குறைஞ்சிரும். இது மாதிரி நடக்க போகுது. அதுதான் அப்படி சொன்னேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா எதிரிகள் தொல்லை கண்டிப்பா அழிச்சிடும். இந்த குரு பயிற்சி ஆன உடனே மறைமுக எதிர்ப்புகள் விலகிடும். எதிரிகளால பிரச்சனை இருந்தாக்கா அது கண்டிப்பா போயிடும், காண போயிடும். நீங்க எதிரிகள் தொல்லை இல்லைனாலே நம்ம எதுவுமே சாதிச்சிடலாம், தலைந்து நிற்கலாம், முன்னேறி வரலாம். நமக்கு தடுக்க யாரும் இல்லைன்ற நிலையோட நம்ம முன்னேற்றம் அடையலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வழக்குகள் பிரச்சனை எல்லாம் இருக்கும். அதெல்லாமே சாதகமா ஒரு தீர்ப்பு வந்துடும். முன்னாடியே முடிவுக்கு வரும். இதுல வரைக்கும் எழுபடியா இருக்கும், இப்ப முடிவுக்கு வந்துடும். கண்காணாத நோய்களும் வந்து விலகி போயிடும். மாற்று மருத்துவம் அது நீங்க கவனிக்கணும். ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பீங்க, அது ஒரு மாற்று மருத்துவத்தால் இன்னொரு ட்ரீட்மெண்ட் எக்ஸ்சேஞ்சா போகும்போது அந்த உடம்புக்கு ஒத்துக்கிட்டு அது சரியாகும். இப்படிதான் நடக்க போகுது. அது இல்லாமல் எதிர்பாராத விருந்தாளிகள் வந்து சேருவார்கள். எதிர்பாராத நட்புகள் உறவினர் வந்து சேருவாங்க. பழைய நட்பெல்லாம் இப்ப புதுப்பிக்கப்படும். ரினிவல் அது மாதிரி ஆகும். ரொம்ப நாளாச்சுப்பா பார்த்து பேசி, அது மாதிரி தான் நடக்க போகுது. அவருடைய சுபகாரியங்களுக்கு போய்விட்டீங்க, அவங்க விழாக்களை கலந்துப்பீங்க. அப்போ உங்களுடைய பழைய நண்பர்கள் வருவாங்க, அவங்களோட சந்தோஷமா இருப்பீங்க. இதெல்லாமே அடிக்கடி அமையும் இல்லையா? எப்போதான் அமையும். அது இப்போ அமைய போகுது. அதை நினைச்சு நீங்க சந்தோஷப்படலாம். அதுலேயே கொஞ்சம் உங்களுடைய மைண்டு நல்லாகி கிளியர் ஆகி உங்களுக்கு ஃபியூச்சரை பற்றியான எண்ணங்கள் ஏற்பட்டு அது மூலிமா நல்ல விஷயம் நடக்கும். அடுத்ததாக காம்படிஷனில் கலந்துக்கலாம், போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறலாம். தொழிலில் இருந்தீங்கன்னா அதில் டெவலப் ஆவீங்க. வியாபாரம் பண்ணீங்கன்னா, ஒரு ஷாப் வச்சு வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அதில் நல்ல நல்ல பொருட்களை வாங்கி விற்பீங்க. யோசனை பண்ணி எப்படி லாபம் சம்பாதிக்கலாம்னு யோசனை பண்ணி அது மூலியமா லாபத்தை அடைவீங்க. எல்லாமே கண்டிப்பா நடக்க போகுது. உங்க ராசியாதிபதி வந்து புதன் பகவான். புதனுக்கும் குரு அவ்வளோ ஒன்றும் ரிலேஷன்ஷிப் பெருசு ஓகுன்னு சொல்ல முடியாது. அப்போ என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா,
ரிலேஷன்ஷிப்ல நடக்காதுன்னா ரிலேஷன்ஷிப்ல நடக்கும். எல்லா வகையான உறவுகளும் வந்து போதை கொண்டு வரும். ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா குரு உச்சம் பெற்ற குரு நல்ல இடத்துல வந்து வந்துட்டார், 2ஆம் இடத்துல வந்துட்டார். கண்டிப்பா நல்லதுதான் செய்வார். உங்களுக்கு அந்த உறவினர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வேலையில இருந்தீங்கன்னா அதுக்குண்டான ஹெல்ப் பண்ணுவாங்க. வேற வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. தொழில் பார்த்தீங்கன்னா, அந்த தொழில்ல லாபம் வர்றதுக்கு ஏதாவது ஐடியா குடுப்பாங்க. இல்ல யாராவது அவங்களே வந்து சேருவாங்க. வியாபாரத்துல நீ இத பண்ணு, அத பண்ணு. இது அடிஷனலா இந்த பொருள வச்சு வியாபாரம் பண்ணு. உன்னுடைய வியாபாரத்துக்கு உண்டான லிங்க் உள்ள அந்த தொடர்பான பொருட்களை வச்சு வியாபாரம் பண்ணு அப்படின்னு ஐடியா குடுப்பாங்க. நம்ம நம்மளுக்கு நம்மளே ஐடியா குடுக்க முடியாது. மிதுன ராசிக்காரங்க மத்தவங்க தான் குடுப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஐடியா வராது. அப்போ அதுக்குண்டான ஐடியா இப்ப குடுப்பாங்க. அது நல்ல அதுக்கு தான் நல்ல நேரம் வரும். நல்ல நேரம் வந்துருச்சுன்னா கண்டிப்பா கிடைக்கும். அது இப்போது கிடைக்க போகுது. அது இல்லாமல் உங்களுடைய ராசாதிபதி புதன் போது புதனுடைய அதிதேவதை பெருமாள் தான். எல்லாமல்ல எம்பெருமாள் வணங்கி வரலாம். புதன்கிழமையில பெருமாளை வணங்கி வழிபடலாம். வியாழக்கிழமையில குரு பகவானை வழிபடலாம். இது மாதிரி வழிபட்டு வரணும். ஸ்ரீதேவி பூதேவி சமேத வெங்கடாஜலபதி பெருமாள் 2 தேவியரோடு இருப்பாங்க பெருமாள். அவங்களை வணங்கி வழிபடலாம். தொடர்ந்து அதை வழிபட்டு வரலாம். துளசியால் அர்ச்சனை செய்யலாம். முக்கியமாக தயிர் சாதம் விநியோகம் செய்யலாம். பெருமாள் கோயில் சென்று இதை நீங்கள் தொடர்ந்து செய்து வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அடுத்ததாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் பார்க்கும் பொழுது இரட்டை குழந்தைகள் ட்வின்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இரட்டை குழந்தைங்களே ஏழ்மை நிலையில் இருக்கவங்க இருப்பாங்க. வசதியா இருக்கவங்க தான் ட்வின்ஸ் பிறக்கணும்லாம் கிடையாது. வசதி எல்லாருக்குமே பிறக்குது. அப்படிப்பட்ட குழந்தைகளை தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம். அனாதை ஆசிரமம் போயிட்டு குழந்தைங்களுக்கு உதவி பண்ணி வரலாம். குழந்தைங்களுக்கு இனிப்பு வழங்கி கொடுக்கலாம். இனிப்பு வழங்கி கொடுப்பது குருவுக்குண்டான பரிகாரமாக சொல்லப்படுது. அது இல்லாமல் அவருடைய கல்விக்கு தேவையான உதவிகளை செய்யலாம். இது மாதிரி பண்ணிட்டு வரலாம். இதை அடிக்கடி செய்து வர வேண்டும். இது மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் பிரேக்கப் ஆன விஷயங்கள், தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே விலகி வந்துடும். நல்லபடியா நடக்க போகுது. அப்ப இந்த குரு பயிற்சியில மிதுனராசிக்காரன் கண்டிப்பா நல்லதா இருக்க போகுது. அந்த பிரவேசம் வந்து 2ஆம் இடம். அதனால இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மை தான் செய்யும். எல்லா வகையிலும் ஏற்றத்தை கொடுக்கும். அதனால விழுந்து படுத்து கிடந்தவங்க எழுந்து உட்கார்ந்துடலாம், எழுந்து நடக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நேரம் தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லி நீங்க இதை கடைபிடிச்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை முன்னேற்றமாகும். நல்ல நிலைமைக்கு வருவீங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று கண்டிப்பாக வாழ்வீர்கள் என்று சொல்லி நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.